இப்பதானே கட்டி தறி போட்டு 5 தடவை சாப்பிட்டேன். அதுக்கு தான் இதுல இஞ்சி தட்டி போட்டுருக்கேன். நீ எவ்வளவு சாப்பிட்டாலும் சீக்கிரம் சேரணமாயிடு. ஐயோ, அன்பு சொல்ல தாங்க முடியல. ஆமா, மச்சான் சாப்பிட்டாரா? அதுக்கு இன்னைக்கு என்ன முக்கியமான சோல் இருக்குதாமா. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வெளியில சாப்பிட்டாரேன்னு சொல்லிட்டு போச்சு. அக்கா, தேன்மொழிக்கா, மம்மி, சிஸ்டர், பிளீஸ் எவ்வளவு ஒரு கலந்து வெளியே வாங்கலேண்டியா? அம்மா, ஏய் பிச்சைக்கார நாயே, நான் ஒருத்தங்க இருக்கல, இந்த வீட்டுக்கே வரமா? போடா அந்த பக்கம். என்ன மிரட்டுற? எடுக்கிறதோ பிச்சை, இதுல இலக்கான வேறையா? 2 நாளைக்கு நான் அவனை கவனிச்சுக்கிறேன். ஆமா, இவர் ஏரியா சீனா எல்ல, அதுக்குள்ள நான் போனா அப்படியே ஏகே பாட்டி எடுத்து டொப்பு டொப்பு சுட்டு தள்ளுவாரு. போடா பிச்சைக்கார நாயே, நீ ஓடு வச்சிருக்க, நானாவது அலுமினி பார்த்து வச்சிருக்க. போடா. அக்கா, கொஞ்சம் சோறு போடுங்க சிஸ்டர். என்ன பால்காரே, பிச்சை எடுத்துங்கிற நிலைமைக்கு வந்துட்டீங்க? இது உங்களுக்கு தேவையில்லாத மேட்டருங்க சிஸ்டர். சோறு போட இஷ்டம் தான் போடுங்க சிஸ்டர், போட இஷ்டம் இல்லைன்னா விட்டுருங்க சிஸ்டர். அனாவசியமா என் வாயை புடுங்காதீங்க சிஸ்டர். நான் கேட்டேன் தப்பா பால்காரே? ஐயோ, நீங்க கேட்டது தப்பே இல்லைங்க சிஸ்டர். காரணம் சொன்னா மட்டும் கரையும் சோறு போடுவீங்களா சிஸ்டர்? இப்பதான் அரிசி வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இனி உழ வச்சு சோறாக்கணும். நீங்க பக்கத்தோட்டு பாருங்க. நீ உலையே வைக்காதடி, மூஞ்ச பாரு, மூஞ்சூர் மாதிரி இருக்கிற. எச்சு கையிலேயே நீ காக்கா ஓட்ட மாட்டியா? உங்களை பத்தி எல்லாம் எனக்கு தெரிய முடியும். என்ன பிச்சைக்காரன் நினைச்சிட்டியா? ரோசம் உள்ள ஆம்பளடி. அங்க என்ன சத்தம்? இதோ வந்துட்டனுங்கக்கா. அது ஒண்ணும் இல்லைங்கக்கா, பக்கத்து வீட்டு சரோசாவுக்கு உடம்புக்கு சரியில்லைன்னு சொன்னாங்கக்கா, பார்த்து போலான்னு வந்தேங்கக்கா. எனக்கா உங்க உடம்புக்கு ஒண்ணும் இல்லைங்களா? எனக்கு எதுக்கு வந்து நோய் வருது? தான தர்மம் பண்ணா புண்ணிய சாகர வரைக்கும் கூட வரப்போகுது. ஐயோ, ஒரு வாசகம் சொன்னாலும் திருவாசகம் சொன்னீங்கக்கா. அக்கா, கொஞ்சம் சோறு போடுங்கக்கா. நான் சோறு ஆக்கல கவுண்டரேன். ஏனுங்கக்கா? இன்னைக்கு பக்கத்து மார்க்கம்பள்ளி காது குத்துறாங்கல்ல, அதனால என் வீட்டுல நான் சோறாக்கல. வடிவு பொலம வடிவு. அக்கா, உங்க வீட்டுல சோறு ஆக்குறீங்களாக்கா? இல்ல இனிமே வாழ்க்கை பூரா சோறே ஆக்காதீங்கக்கா. ஏனுங்கக்கா, இந்த தான தர்மம் பண்ணா புண்ணியம் கிடைக்கும்னு சொன்னீங்களே, அதை இனிமே உங்க வாயால சொல்லாதீங்கக்கா. ஏன் சொன்னா என்ன? கொண்டைய அறுப்பேன். ஊருக்குள்ள இனிமே யாராவது நியாய தர்மத்தை பத்தி பேசுனீங்க, பொம்பளையா இருந்தா கொண்டைய அறுப்பேன், ஆம்பளையா இருந்தா மண்டை உடைப்பேன். ஊருக்குள்ள ஒரு விசேஷம் நடந்தா போதும், ஒரு நாய் அடுப்பத்தை வைக்க மாட்டேங்குது. இனி ஒரு வீடு தான் பாக்கி இருக்கு. அப்பா, வெங்காயம் தக்காளி போட்டு கறி குழம்பு வச்சிருக்கிறேன், வாங்குற நம்ம சாப்பிடுங்க. அம்மா, தாயே, கொஞ்சம் சோறு போடுங்கம்மா. பொழுது விடுச்சு பொழுது போற வரைக்கும் பிச்சைக்காரன் தொல்லை பெருந்தொல்லையா போச்சு. பின்ன கோடீஸ்வரன் உங்ககிட்ட வந்து தொல்லை கொடுக்க போறான். ஐயோ, இவகிட்ட விதண்டாவது பேசினா சோறு போட மாட்டாளே. அக்கா, அக்கா, அந்த நாய்க்கு வைக்கிற சோத்தை கொஞ்சம் இங்க போடுங்கக்கா. யோ, எங்க அப்பன் சாப்பிடறதுல கண்ணு வைக்க யாக்கும் போறாண்டல்ல. நான் கண்ணு வைக்கிற மூக்கு வைக்கிற கொஞ்சம் சோறு போடுங்க சொல்றேன்ல. அக்கா, சோறு இல்லன்னு சொல்ல வேண்டியதானே? பிச்சைக்காரன் என்ன போயிடுச்சு, போக மாட்டேங்கிறானே. ஏய், கட்டையை கிட்டி எடுத்து அடிச்சு போடாதா. ஏக்கா, பிச்சைக்காரனுக்கு அச்சில பார்த்த மாதிரி நம்ம மச்சா ஊர்ல அப்படி இருக்கல. அச்சில பார்த்தாலும் கிட்ட பார்த்தாலும் நான் தானா? ஐயோ, ஏனுங்க என்ன ஆயிடுது உங்களுக்கு? அக்கா, இந்த ஆள் கொல்லப்புறத்துல வந்து சொந்த வீட்டிலே பிச்சை எடுக்காரு. நம்ம பரம்பரை கௌரவம் என்ன ஆகுது? எது பரம்பரை கௌரவமா? என்ன மதுக்கரையில 3 சிமெண்ட் ஃபேக்டரி வச்சிருந்தாங்க உங்க அப்ப, அந்த கௌரவத்தை நான் கெடுத்துட்டா? ஏண்டா பிச்சைக்காரன் ஆகிலாம்? 3 நாள் உட்கார்ந்து என் வீட்டு சொத்துக்கிறீங்க, எனக்கு சோறு போட மாட்டேங்கிறீங்க. மாப்பிள்ள, பழசெல்லாம் கிண்டாதீங்க. உங்க அக்கா கிட்ட சொல்லி கொஞ்சம் சோறு பிச்சை போட சொல்லுங்க. ஐயோ, கட்டிட புருஷனுக்கு ஒரு வாய் சோறு போட முடியாத அளவுக்கு நான் பாதி ஆயிட்டனே. இந்த சென்டிமெண்ட் லோன் எல்லாம் வேண்டாம். சோறு போட முடியுமா முடியாதா? அதான் தீந்து போச்சுன்னு சொல்றேன்ல. கேட்டி, நான் காலையில போகும்போது 5 கிலோ அரிசியில கல்லு பொறுக்கிட்டு இருந்தியா? இருந்த சோத்த இப்பதான் அப்பனும் தம்பி மாறி மாறி தின்னு போட்டாங்க. நான் இருந்தாலும் திம்பானுங்களே இவனுங்க. என்ன கிட்ட போச்சு? 10 நிமிஷம் பெருமையா இருந்தா ஆக்கி போட்டு போகுது. மனுஷன் செத்தா போயிடுறான். வாக்கா. டேய், நான் செத்து போயிடக்கூடாதுன்னு தாண்டா தெரு தெருவா பிச்சை எடுக்கிறேன். சாப்பிடுங்க மாமா, நல்லா சாப்பிடுங்க மாமா. அந்த ஓரத்துல கறி துண்டு இருக்குதே, கண்ணு தெரியுதுங்களா மாமா? உங்களுக்கு தெரியாத கண்ணுங்களா? என் கால் இருக்கிற சதையவே கரெக்டா கண்டுபிடிச்சு கடிச்சு வராச்சுங்களா? டேய் மாமா, உன்னை ஒண்ணு செய்ய முடியாத அளவுக்கு இருக்கிறேன்டா. 16ஆவது நாள் முடிட்டா மாமா, அப்புறம் வச்சுக்கிறேன் உனக்கு. கண்ணு மணி தெரியாம வந்து இந்த இடம் எடுக்கிறியா? இத்தனை நேரத்துல வந்து எந்த கோட்டையை பிடிக்க போற? வாசல்ல கட்டி வச்சு நான் எங்கடி? வாசல்ல கட்டின நாய் வாசல்லதான் இருக்கு, நடு வீட்டுக்குள்ளாரையா இருக்கு. ஏடி, நாய பாத்துக்காம போட்ட கழுத, அதை தவிர உனக்கு என்ன ஆயிடுது உனக்கு? நாய் மாதிரி குலைக்கிற? ஏடி, நான் பேசுறது நாய் குலைக்கிற மாதிரியா இருக்கு? ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? என்ற பொண்டாட்டியா என்ன நாய்ங்கிறாளே. அது என்ன நீங்க 4-5 நாளா நானும் பாத்துக்கிட்டு இருக்கிற, தூங்கும் போது விஸ்கு விஸ்கு வந்துட்டு தவுந்து போறீங்க. ஐயோ ஐயோ, இந்த 7 வீட்டு எச்சிக்கல நாய்க்கு சோத்த போட்டிருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? இப்ப எல்லாரையும் கடிச்சு வைக்கணும் போல தோணுது. வீடு வரை மச்சான், வீதி வரை அக்கா, காடு வரை பாதர், கடைசி வரை யாரு. ஏடா மாப்ள, வெளியில சங்கிலி போட்டு கட்டி வச்சு கொப்பரை பாத்தியா? வழக்கமா இந்த நேரத்துல ஏதாவது சோரியா வெளியே போறதுண்டா? நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் பர்சனாலிட்டி லோட் பண்றான். கொப்பரா எங்கடா?
என்ன மரியாதை செய்யுது? அவனை மரியாதை மட்டும் இல்ல, நான் எங்கன்னு சொன்ன உன் மண்டையும் தேஞ்சு போயிடும். அது மூஞ்சில 2 கிலோமீட்டர் இருக்கா, சும்மா தோச்சிட்டு இருக்கிறியா? படுவா, மந்திரவாதி உயிர் கிளி கேட்டு இருக்கிற மாதிரி என்ற உசுர அந்த நாய் கேட்டு இருக்கிறான். இப்பெல்லாம் பூனை பார்த்தா துரத்தணும் போது தோணுது, கரண்ட் மரத்தை பார்த்தா காரை தூக்கணும் போது தோணுது. சொல்றான். ஐயா, மனுஷன் வெளியே போயிட்டு வந்தா நிம்மதி இருக்க முடியுதா? அப்பவும் சொல்றேன், இப்பவும் சொல்றேன். அவனை உலகத்தை பாக்குறது இதுவே உனக்கு கடைசி நாள். திரும்ப நாயோட வரல, அடுத்த வருஷம் இதே மாசம் இதே தேதி இதே நாள் இதே மணிக்கு உனக்கு தேவசம் தான். போனாயே கொப்ப நாயோட திரும்பி பானாய. அக்கா, என் நாயை பாத்தீங்களா? வேற வேலை இல்ல, போயா. சிப்பிலி பணவெல்லாம் என்ன பால்கார் நாக்கு தொங்க போட்டுட்டு மூச்சை முட்டிட்டு ஓடியாரத பார்த்தா அநேகமா வெறி முத்தி போயிருக்கும் போல இருக்க. எதுக்கும் ஒரு கயிறு தயார் பண்ணு. இந்த பாருங்க வைத்தியர, நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு வெறிகிரி பிடிக்கல. கயிறு தயார் பண்ணீங்க, அப்புறம் நான் உன்னை கடிச்சு வச்சு ஓடி போயிருவேன். நல்ல வேளை இவன் மாமா சண்டைக்கு வர வேண்டாம், சமாதானமா போயிருவோம். உங்களுக்கு என்ன மாமா நான் குறை வச்சேன்? வரும்போது காஞ்சி கருவாடு மாதிரி வந்தீங்க, இப்ப தின்னு உங்க மாமா மாயாவி மாதிரி ஆயிட்டீங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு இருந்து அப்புறம் செத்து போயிருங்க மாமா. மாமா என்ன பால்காரர பொட்ட நாயை போட்டு போறீங்க? அண்ணா அது நாய்ங்களா அண்ணா? நல்ல வேலை உசுப்பி விட்டீங்க. 10 நிமிஷம் என்ன பார்க்காம விட்டுருந்தீங்க, 10 பட்டிக்கு நாத்து மருந்து போயிருக்குங்கண்ணா. ஐயோ, நாய் பையனை புறம் விட்டானே. தின்னே என் சொத்தையெல்லாம் தீத்துருவான் போல இருக்கு. அந்த கழுத பண்ணி வெட்டி கூறு போட்டுறேன். பால்காரரே, எங்க பாட்டு பேசிட்டு போறீங்க? எனக்கு டாக்டர் அம்மா, நான் பேசுறது புரியுதுங்களா? நாய் குறைக்கிற மாதிரி ஒண்ணு இல்லைங்களா? உங்களுக்கு என்னாச்சு? ஒண்ணு இல்லைங்க, என் மச்சின மாயாவி ஒரு நாய் கூட்டு வந்தாங்க, அது கடிச்சு வச்சிருச்சுங்க. இது ஏன் என்கிட்ட முதலே சொல்லல? வைத்தியர்கிட்ட போய் சொன்னங்க. 16 நாளைக்கு நாய் உசுரோட இருந்தா தான் உன் உயிர் தங்கும்னு சொன்னாருங்க. அவர் சொன்ன நாள் நெருங்கிருச்சுங்க. நாய் கூட இருந்ததுனால இந்த பழக்கம் எல்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் வெறும் சைக்கலாஜிக்கல் ஃபீலிங். நீங்க முதல்ல வீட்டுக்கு வாங்க, ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா எல்லாம் சரியாடும். இன்ஜெக்ஷன் போட்டா மசை விட்டு போயிருங்களா? ஐயோ, மசக்கு சேலம் ஒண்ணும் இல்ல, முதல்ல வீட்டுக்கு வாங்க. நான் முதல்ல போய் அந்த நாய்க்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுறேங்க, அப்புறம் வந்து நான் உங்ககிட்ட இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறேங்க. பகல்ல குடிச்சுட்டு இருக்கிறீங்களா? உங்க மச்சான் பார்த்தாருன்னா? ஏய், கள்ளி சாராத்தையும் கலக்கி அடிச்சேன்னா என் மச்சான் என் சமம். எங்க போய் முடிய போகுதோ? எதுக்கு கொஞ்சமா குடிங்கண்ணே, வயிறு வெடிச்சிட போகுது. அண்ணே, உங்க மச்சான். ஏய், அந்த ஆளை பத்தி மட்டும் பேசாத. நீ எங்க வீட்டு புள்ள படம் பாத்தியா? அதுல எம்ஜிஆர் அவங்க அக்கா புருஷனை சாட்டையில அடிச்சது மாதிரி எங்க அக்கா புருஷனை நான் சாட்டையாலே அடிக்க போறேன். நீங்க அடிங்கண்ணா. எனக்கு தெரியும்டா, நெஞ்சுக்குள்ள நீ ரொம்ப நாள் வஞ்சம் வச்சிருக்க. நேர்ல பேசினா திட்ட முடியாதுன்னு மப்பேத்தி திட்டுறியா? அது வந்து மச்சான் எந்திர மேல எதுக்கு மச்சான் என்ன சைடு வளர்ந்த? அது ஒண்ணு இல்லைங்க மாப்பிள, உங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடணும். கையில போடுங்க. கையில போட முடியாது, அது ஹெவி இன்ஜெக்ஷன், இடுப்புல தான் போடணும். கொஞ்சம் திரும்புங்க. பாடியை ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க, நானே திருப்புறேன். திரும்புங்க. முதுகாடா இது, கரும் பாறை மாதிரி இருக்கு. ஏண்டா, நான் திண்ணையை புடிச்சிட்டு நடக்கும் போது என் கோவணத்தை புடிச்சிட்டு நடந்த கழுத கல்லை சாராயத்தையும் கலந்து அடிச்சா உங்க மச்சான் மரியாதை பேசுங்க. இவரு மாநாட்டுக்கு பந்தல் போடுறவருக்கு மரியாதை வேற வேணும். ஊருக்குள்ள சின்ன கவுண்டர் மாதிரி மான மரியாதை ஓடுறத என்ன நாய் மாதிரி ஓட வச்சுச்சேடா. இந்த வர்றா, உங்க அக்காவை பாக்கணும், ஆட்டுக்குட்டியை பாக்கணும். நீங்க வந்த சோரி நாயை உங்க அப்புறம் பாக்க அனுப்பிடுவேன். இங்க வருங்க, இது என் மான பிரச்சனை. வெயிட் கொடுத்து பேசுங்க. காலையில கட்ட கேட்டுக்கு கரமோட்ட வேஸ்ட் வேலையா? திரும்பி பாக்கணும் ஓடி போயிரு, இல்ல மண்ணை உடைச்சு போடுவேன். நில்றா. கை வைக்கிறேன். இனி அவன் வரமாட்டான். அவன் இனத்தோட இனமா ஐக்கியமாயிட்டான். இனிமே அவன் மனுஷனா மாறதுக்கு வாய்ப்பே இல்ல. வாங்க போலாம். இந்தாடா அவன் ப்ராப்பர்ட்டி. குடிச்சதுல அந்த ஒரு கண்ணு சரியா போயிடுச்சு. அனாவசியமா தங்கச்சி கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சிருந்த 1 லட்சத்தை அந்த ஒத்த கண்ணு கிட்ட கொடுத்து ஏமாந்துட்டேன். இப்ப எப்படா தங்கச்சி கல்யாணத்தை நடத்துறது? சும்மா புலம்பாதீங்க, அத 1 லட்சத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன்ல. இந்தாங்க, இது ஒரு கையெழுத்து போடுங்க. டேய், என்னடா அது இங்கிலீஷ்ல எழுதி இருக்கு? இங்கிலீஷ் தெரியாதா? இங்கிலீஷ் தெரியாதா? உங்க கூட பழகிறதுக்கே கேவலமா இருக்கு. தப்பா நினைக்காத, கிட்ட பார்வை, கண்ணாடி போட்டா எல்லா லாங்குவேஜும் தெரியும். அப்படியா? கொண்டாங்க. ஓகே ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். எல்லாம் படிச்சிட்டியா? படிச்சுட்டேன்.
வர்ற பார்ட்டி பெரிய மகான். ஆமா. டேய், இந்த ஊருக்கு வந்து கொஞ்ச நாள்லயே இவ்வளவு பெரிய புள்ளியில உனக்கு எப்படா பழக்கம்? அதுக்கெல்லாம் முகராசி வேணும்னே. என்னது? பேஸ் அட்ராக்ஷன். டேய், நீங்க என் காலில் விழுறீங்க? கொடுக்கிறவன் தெய்வம், வாங்குறவன் பக்தன். தெய்வத்தின் காலில் பக்தன் விழுவதுதானே முறை. அதெல்லாம் சரிதான், இருந்தாலும் பணம் கொடுக்கறது நீங்க தானே. மனுஷனால கேவலம் பணத்தை தான் தர முடியும், ஆனா தெய்வத்தினாலதான் வாழ்க்கையை தர முடியும். உங்களால தான் இந்த பக்தனுக்கு வாழ்க்கை, என்னால தான் என் சிஷ்ய கோடிகளுக்கு வாழ்க்கை. தெய்வத்தின் காலில் விழுறது ஒண்ணும் தப்புல, எல்லாரும் வந்து ஆசீர்வாதம். ஈஸ்வர், என்னடா உங்க ரேஞ்ச் எங்கேயோ போச்சுனே. நான் எங்கேயோ போறது இருக்கட்டும், இந்த குடிஞ்சிருக்கிற ரிவர்ஸ் போக சொல்லு. அம்மா இப்படி வாங்கம்மா, வாங்க வாங்க. சாமி இந்தாங்க சாமி. சிஷ்ய கோடிகளா, தெய்வத்துக்கு காணிக்கை செலுத்துங்க. அம்பானிக்கா. ஓ பூஸ்ட், ஹார்லிக்ஸ், போன்விட்டா எதுக்கு இப்ப எக்ஸ்ட்ரா பிட்டிங்க? மாலையெல்லாம் இப்ப எதுக்கு? உடம்பு வீக் ஆயிட்டா பரம்பரத்தான். நான் பலப்படுறது இருக்கட்டுங்க, நீங்க பாரு எலும்புக்கு கிளவுஸ் போட்ட மாதிரி இருக்கீங்க, நீங்க பலப்படுத்தி கூடாதா? அதுக்காக தானே சாமி உங்களை தேடி வந்திருக்காரு. டேய், எதுக்குடா? என்னடா ஒண்ணும் புரியல. போக புரியும்ண்ணே. வர 25 நிறைஞ்ச பௌர்ணமி அன்னைக்கு ஆபரேஷன் வச்சுக்கலாமா? அதை என்கிட்ட ஏன் கேக்குறீங்க? உங்க இஷ்டம், நீங்க எப்ப வேணாலும் வச்சுக்கங்க. நீங்க கொடுத்தாதானே நான் வச்சுக்க முடியும். எதை? அதான் நீங்க கையெழுத்து போட்டு கொடுத்தபடி உங்க கிட்னியை கேட்க. என்னது கிட்னியா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க தம்பி, இப்படி வா. என்ன அப்போ இங்கிலீஷ்ல படிச்சிட்டு ஓகே 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 இதுல கையெழுத்து போடுங்கன்னு சொன்ன? நான் எங்க படிச்சேன்? இங்கிலீஷ் எழுத்து எப்படி இருக்குன்னு பார்த்தேன். டேய், இது நல்லா இல்ல. உன் சண்டை அப்புறம் வச்சுக்க, மரியாதையா கிட்னியை தர போறியா? கையேடுறா. உன் ஒரு கிட்னி எப்படி ஃபால்ட் ஆச்சு, இன்னொரு கிட்னிக்கு நீ நாய் மாதிரி ஏன் அலையிறேன்னு எல்லா மேட்டர் எனக்கு தெரியும்டா. நீ கையெழுத்து போட்டு கொடுத்துக்க, உன்னை ஆட்டிடுவாரு. இது பட்ட மாதிரி இருக்கு, நீ நூல் மாதிரி இருக்கு, மேல பறக்க விட்டுருவேன்டா. நீ என்ன மிரட்டுற, உன்னை சாப்பிட்டுருவேன். யாரு? ஏப்ப விட்டாலே நீ செத்து போயிருவேன், நீ சாபம் விடுறியா? இன்னும் கொஞ்சம் மேல தூக்குன, இருக்கிற அந்த ஒரு கிட்னி கோழி குண்டாட்டம் உருண்டு ஓடி போயிருண்டா. நான் உன்னை சும்மா விட மாட்டேன். நான் விட்டுட்டா. என்ன சத்தம்? அந்த கொசுறு கிட்னி கொத்தமல்லி சட்னி ஆகிருச்சு. நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? உங்க தங்கச்சிக்கு ஆக்சிடென்ட் ஆமே? ஆமா ஈஸ்வர். தங்க விக்கிற மாதிரி செக்கச்சவேர்னு இருக்குமே. இப்பதானே நிச்சயதார்த்தம் நடந்தது, அதுக்குள்ள இப்படி ஆயி போச்சே. அவ கலரை பார்த்தே மாப்பிள வரதட்சணை கூட வேண்டான்னு கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாரு. இந்த நேரத்தில் இப்படி ஆயி போச்சு. அவ உயிருக்கே ஆபத்து வரும் போல் இருக்கு. அவளுக்கு உடனே ரத்தம் தேவைப்படுது. அவ குரூப் ரத்தம் எந்த ஹாஸ்பிட்டலையும் கிடைக்கல. உங்க தங்கச்சிக்கு என்ன குரூப் ரத்தம் தேவைப்படுது? ஓ ஓ ஓ குரூப். சீரியஸா இருக்க, நீ சிரிச்சிட்டு இருக்கிறியா? கவலையே படாதீங்க, என் பிளட் ஓ குரூப் தான். இது உன் பிளட் ஓ குரூப்பா? எஸ். ஓ ஓ ஓ குரூப்பா? எஸ் எஸ். டாக்டர், ஐயோ, என் உடம்பெல்லாம் கருப்பாய் போச்சே. டாக்டர், தங்கச்சி உயிர் பழைச்சாச்சு. அதுக்கு காரணமே ரத்தம் கொடுத்தாரு உங்க நண்பர் ஈஸ்வர்.
சத்தியமா உன் மேல யாருமா இப்படி தார ஊத்துனது? வேற யாரும் இல்ல, உங்க ஃப்ரெண்டு தான். அவர் பிளட்ல இவ்வளவு பவர் இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்ல. ஐயோ, உன்னை பார்த்தா எனக்கே பயமா இருக்கே. மாப்ள, மாப்பிளைக்கு பொண்ணை பிடிச்சிருக்கீங்களா? இப்படிப்பட்ட சிகப்பான பொண்ணு எனக்கு மனைவி அமையும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்த்ததில்ல. அப்படி ஒரு பொண்ணு அமையும் போது எனக்கு அப்பா எதுக்கு, அம்மா எதுக்கு, சொத்து எதுக்கு, சொகம் எதுக்கு, எனக்கு எதுவுமே தேவையில்ல. கட்டின புடவையோட அனுப்புங்க, எனக்கு அதுவே போதும். மாப்பிள, கல்யாண பத்திரிக்கை கிழிக்காதீங்க மாப்பிள. அவ கலருக்காக தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். கலரே மாறி போச்சு. இனிமே கல்யாணம் நடந்தானே கருமாதி நடந்தானே. ஐயோ, அப்படி சொல்லாதீங்க மாப்பிள. பளபளன்னு சொல்லிக்கிற பௌர்ணமி நிலவு கூட அமாவாசை அன்னைக்கு இருட்டாகிறது இல்லையா? அது மாதிரி தான் இது. இவள கல்யாணம் பண்ணி வெள்ள பொண்ணுக்கு தான் ஆசைப்பட்டேன். வெள்ள பண்ணி கூட உங்களுக்கு கிடைக்காத மாப்பிள. மாப்பிள ஈஸ்வர், எல்லாம் ஓகேயா? சந்தோஷமா? இன்னும் ஏன் கவலையா இருக்கீங்க? இன்னும் ரத்தம் வேணுமா? 1 லிட்டர், 2 லிட்டர், 10 லிட்டர் சொல்லுங்க, தரேன். அவனை தொட்ட நீ கெட்ட. என் உடம்புல கூடதே ரத்தம், அந்த ஒரு சொட்டு கூட கொடுக்க தயாரா இருக்கேன். எனி ஹெல்ப்? நோ ஹெல்ப். தேங்க்யூ. வேதனையும் சோதனையும் கைகோர்த்துக் கொள்கிறது. என்னிடம் வாருங்கள், உங்கள் எதிர்காலத்தை கணித்துச் சொல்கிறேன். வாருங்கள் வாகா முனிவரே, உங்களை பழிவாங்கவே அந்த சிவசிவ அவதாரம் அவதரித்திருக்கிறது. இன்னும் சோதனை கொடுப்பார், தாங்கிக்கணும். டாக்டர், என்ன ஜோசிய திலகத்தை வேனுக்குள்ள வச்சிருக்கீங்க? ஜோசிய திலகம் இல்லங்க, ஜோசிய கலகம். இது கலகமா? இவன் ஒரு பைத்தியங்க. பைத்தியமா? இவன் பேச்சை கேட்டு சிட்டில 1000 பேர் அழிஞ்சு போயிட்டாங்க. ஆமா, நீங்க யாரு? நான் 1000ல் ஒருவன். நாயே, இந்த சிரிப்பை நீ அப்பவே சிரிச்சிருந்தேன்னா அன்னைக்கே நீ லூசுன்னு நான் கன்ஃபார்ம் பண்ணிருப்பேனடா. அவனை தொட்ட நீ கெட்ட. அதே மென்டல், இன்னைக்கு நீ பண்டல்டா. மவனே, உன்னை தாண்டா நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இனி நீ அவதாரம் இல்ல, சவதாரம்டா. நான் இவரையே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். பரவாயில்ல, அவனை உடனே டைவர்ஸ் பண்ணு. வேணாம், நீ ஏன் என் தாலியை பறிச்சிடாத. உசுறு போனா தானே தாலி பறி போகும். உசுர மட்டும் அவங்கிட்ட விட்டுற, பாக்கி எல்லா அங்கங்களையும் தனித்தனியா அறுத்து எடுத்துற. வாடா வாடா வாடா, வந்துடுறா. வாடா வாடா. இங்க பாருங்க ப்ளீஸ், 1 மினிட். டேய், ஒரு நிமிஷத்துல ஒரு மனுஷன் ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன எதுக்கு எடுத்தாலும் எல்லாரும் ஒரு நிமிஷம். டேய், ஒரு நிமிஷம் தர்றேன், என்ன பண்ணிட்டு வரையோ பண்ணிட்டு வா. இங்க பாருங்க, நீங்க காலை விட்டுங்க, கைய விட்டுங்க. ஆனா காலம் பூரா நீங்க தான் சோறு போடணும். முதல்ல உன்னை கூறு போடுறேன், அப்புறமா உனக்கு சோறு போடுறேன். ஐயோ ஐயோ, என்ன நொண்ணா? வேணாண்ணா. நீ வேற ஒரு ஆம்பளைய பாத்துக்க. இதுக்கு ஒரு முடிவே கிடையாது. இவன் ஒரு தொடர் கதை. இவனை நான் கீராம விடவே மாட்டேன். இவன் மாப்பிள்ளை இல்ல, இவன் ஒரு விதவை. கலகலப்பா இருக்கு. ஏயோ, ராகு கேது மாதிரி இப்படி 2 பேரும் ஒன்னா உக்காந்துக்கிட்டு போற வரவங்கிட்ட எல்லாம் வாங்கி கட்டிக்கிறீங்களே, உங்களுக்கு வேற பொழப்பே கிடையாது. ஏண்டா அவ மூஞ்சி என்ன எச்சி தொட்டி நினைச்சு துப்புறியா? பார்த்தா தெரியல, பக்கத்துல இருக்கிறது அப்படியே தெரியுது பாரு. இருக்க, அவரு புடிச்சா காசு, நான் இடிச்சா காசு. ஏண்டா அரவேக்காடு, அவன் என்ன என்னடா நினைப்பான்? நீங்க புரோக்கர் புடிச்சா காசு, நான் கொத்தனாரி இடிச்சா காசு. அத சொல்லி தொலைங்கடா, சஸ்பென்ஸ்டா வேண்டி இருக்கு.
இடிச்சோ புடிச்சோ சம்பாரிச்சு தான் ஆகணும். வாயும் வயிறு இருக்கே, என்ன பண்ண சொல்ற? சரசு கூட ராப்பகலா கஷ்டப்படுறா இல்லையா சரசு? ஏய்யா நாகப்பா, கண்ட கழுதிங்க கடையில உட்கார வச்சிருந்தா எப்படியா வியாபாரம் ஆகும்? கடைசியில கடையை சாத்த வேண்டியதுதான். இங்கதான் தெரியாதவங்களை வச்சுக்கிட்டு என்ன செய்ய சொல்ற சரசு? சரி சரி, இதுல 2 பாலை போடு. கொண்டா. ஆமாயா, உன் கடைக்கு வந்தான் பாரு, எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். ஏண்டா டேய், இங்கீரத்தை பத்தி நீ பேசுறியாடா? முதல்ல எதை எப்படி தூக்கணுங்கிறத நீ தெரிஞ்சுக்கடா. எனக்கு கூட தொடப்ப கட்டை எப்படி தூக்கணும் நல்லாவே தெரியும். இதுவும் கலகலன்னு இருக்கு. யோ சில்ற, யாரடா சில்றேங்கிற? அவனையா? யோ முதல்ல எதை எங்க பேசணும் தெரிஞ்சுக்கையா. இதெல்லாம் வச்சுட்டு இது இங்க பேசலாமா? இவன் சும்மா இருப்பானா? இன்னைக்கு ராத்திரி உன் பொண்டாட்டிட்ட போவான், போய் சொல்லுவான் ஐயா. அவங்க சும்மா இருப்பாங்களா? இன்னைக்கு ராத்திரி உன் படுக்க திண்ணையில தான். இப்ப மட்டும் என்ன வாழுதான்? டேய், இங்க என்னடா பண்ற? கண்ணை கலட்டி வீட்டுல வச்சிருக்கீங்க. பேப்பருடைய தெல்ல. நாங்க பெரியவங்க பேசிட்டு இருக்கும் போது சின்ன பையன் உனக்கு என்னடா வேலை? போடா வீட்டுக்கு. ஓஹோ, பெரியவங்களா? அப்ப பெரியவங்க பேசிட்டு இருக்கிட்டு சின்னவங்க நீங்க வாங்க. அது நியாயம். என்னங்க நீங்க பெரியவங்க? நான் பெரியவன் இல்லடா, நான் தான் பெரியவன். சட்டையெல்லாம் போட்டிருக்கேன். இருக்கப்பா இருக்கு, அதான் வெட்டிக்கிட்டு இருக்கல்ல. ஓ, நீ என்ன கறி வெட்டுறவனா இல்ல இன்ஜின்ல கறி அள்ளி கொட்டுறவனா? உன்னை வெட்டி போட்டா ஒரு தெருவுக்கே வருமியா? யோ, 1 கிலோ நெஞ்சு கறி போடியா? என்ன கறிமா? நெஞ்சு கறி. வாடா குள்ளரெட்டி, ஆபீஸ் பாய் உத்தியோகத்துக்கு சம்பளம் வாங்குறது ஐயா கிட்ட, வேலை செய்யறது அம்மா கிட்டியா? இது ஆபீசர் வீட்டுக்குல எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கா? இதுக்கெல்லாம் உனக்கு வயசு பத்தாதியா? எனக்கா? பின்ன எனக்கா? சுமாரியா மூலக்கறி போடியா? ஓ, முதல்ல நான் தான் மூலக்கறி கேட்டேன், எனக்கு தான் வேணும். இருக்கிறதையும் ஒழுங்கும் இல்ல. நீயும் கேக்குற அவனும் கேக்குறா, நான் யாருக்கு குடிக்கிறேன்? எனக்கு தான். எனக்கு தான். எனக்கு தான். எனக்கு தான். எனக்கு தான். எனக்கு தான். ஐயோ பூதம். அவருக்கு தான் மூளை இல்ல, அவருக்கா கொடுத்துரு. அடியே என் பொண்டாட்டி, காது கேக்குது சொல்லுங்க. ராத்திரியாச்சும் நான் படுக்கிறேன்டி. தாராளமா படுங்க. காருக்கு 4 வீல் இருந்தாலே அது ஓடும். இருந்தாலும் ஸ்டெப்னின்னு ஒண்ணு எது கண்டுபிடிச்சான்? ஏதோ சமய சந்தர்ப்பம், ஆத்திர அவசரத்துக்கு உதவும்னுதான். இருங்க, இத வரேன். யாரது இந்த நேரத்துல கதவு தட்டுறது? நம்ம பொண்ணா? மணி 10 தான் ஆச்சு. சுபத்திய செகண்ட் ஷோ சினிமாக்கு போயிட்டு வான்னு செல்வியோட அனுப்பிச்சு வச்சேன். 2 மணிக்கு தான் வருவா. யாரா இருக்கும்? ஒருவேளை படம் நல்லா இல்லைன்னு பாதிரியா எந்திரிச்சு வந்துட்டாளா என்னமோ? யாருன்னு பாரு. வாங்க அண்ணே, வாங்க நீ. நான் சௌக்கியமா? நல்லா இருக்கேனா? நீங்க எப்படி அண்ணி இருக்கீங்க? சௌக்கியமா இருக்கேம்மா. என்னங்க அண்ணனும் அண்ணியும் வந்திருக்காங்க பாத்தீங்களா? வாங்க நீ, வாங்கம்மா. நீங்க போங்க, நான் அத்தாங்கிட்ட பேசிட்டு இத வந்துடுறேன். அத்தா, 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 சௌக்கியமா இருக்கீங்களா அத்தா? ஏய்யா, என் சௌக்கியத்தை விசாரிக்க 20 பைசா தபால் போட்டா போறாதா? நேர்லயே வரணுமா? சேச்சே, 1000 சொல்லுங்க. என்னதான் தபால் எழுதினாலும் நேர்ல வந்து விசாரிக்க சுவாரஸ்யம் இருக்குமா? இருக்காது, இருக்கவே இருக்காது. அத்தான், போன தடவை வந்தப்பவே கேட்கன்னு நினைச்சேன். என்ன ஒரே பொம்பளை குழந்தையோட நிறுத்திட்டீங்க? இன்னொரு ஆம்பளை குழந்தைய பெத்துக்க கூடாதா? கேளு, ஏன் நேரம் ஐயா. என்னங்க, நான் அண்ணி நிறைய பேச வேண்டியிருக்கு. பேசிட்டு அவங்களோடய படுத்துறேன். படுங்க படுங்க, நானும் அத்தாங்கிட்ட வெடிய வெடிய நிறைய சமாச்சாரம் பேச வேண்டியிருக்கு. நீ இங்கேயே படு, நான் தெருவுக்கு போறேன். அதுவும் சரிதான், வெளியில காத்தோட்டமா இருக்கும். போங்க போங்க. வெளியில காத்தோட்டமா இருக்கும், நீ இங்க காத்து இல்லாமலே படு. காலையில இருந்து இப்ப வரைக்கும் நின்னா உட்கார முடியல, குனிஞ்சா நிமிர முடியல. இருக்கிறது 3 பேர், அதுக்கு இவ்வளவு வேலை. எப்பதான் அக்கடானு படுக்க போறோமோ?
என்னங்க குடிக்க தண்ணி வேணுமா? உள்ள இருக்கு, போய் குடிச்சிட்டு வந்து படுங்க. என்னால எழுந்திருச்சு போக முடியாது. சுமதி, சுமதி, வெளியே ஒரே மூட்டை பிச்சா இருக்குமா, அதான் உள்ள படுக்க வந்தேன். அம்மா. என்னம்மா? ஒண்ணு இல்லம்மா. அம்மா. என்னம்மா சொல்லு. பாத்ரூம் போகணுமா? போறான்டா போய் தொலைய. இதெல்லாம் வந்து என்கிட்ட கேட்டுக்கிட்டு இதுங்கெல்லாம் எப்படிதான் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு பிள்ளைங்களை பெத்து குடும்பம் நடத்த போதோ தெரியல. என் பிரியமானவளே, இது மனப்பூர்வமான மனித இதயத்தின் காதலுக்கான விண்ணப்பம். எனது காதல் காட்டாற்று தோணியாக இருக்க நான் விருப்பப்படவில்லை. கட்டுப்பாடான களிப்பு நிறைந்த பயணத்திற்கு உன் அனுமதியை வேண்டுகிறேன். நீதான் பேசாமடந்தே ஆயிற்று. உனது அனுமதியை அல்லது உன் விருப்பத்தை நாளை அடையாளம் காட்டினால் என்ன சில்லுன்னு இருக்கியே? வெள்ளம் வெள்ளம், காவேரி, கங்கை, யமுனா, ஓடியா ஓடியாங்கோ. என்னங்க என்னாச்சு? வீட்டுக்குள்ள வெள்ளம் வந்துச்சு. கம்பளத்துல சொல்றீங்க. காவேரி, வெள்ளம் வெள்ளம். சுமதி உள்ள என்ன சுமதியா? உள்ள இருக்காளா? சுமதி 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 வீட்டுக்குள்ள வெள்ளம். என்னமா இந்த வெளிய தண்ணி எல்லாம் ஓடியா சுமதி. காலையில குழாயில தண்ணி வருதோ இல்லையோ, இது வந்துருது. இந்த பக்கம் ஒண்ணீங்கன்னா இதுலயாத இனிமே சொந்தக்கார பையன் வீட்டு கல்யாணத்துக்கே போக கூடாதுப்பா. மொய்யின்றான் பையன்றான். 1000 தான் வசதியான குடும்பமா இருந்தாலும் பொண்ணுக்கு பொருத்தமா மாப்பிளைய பிடிக்க வேண்டாம். கண்ணங்கரேன்னு கருவாட்டு வியாபாரி மாதிரி இருக்கான். ஆமா, ஊர்ல இருக்க கல்யாணத்துக்கு எல்லாம் போய் கைய நினைக்கவும் பையனோட கலரை பார்க்கவும் இருக்கீங்க தவிர நம்ம குடும்பம் நம்ம பொண்ணுன்னு உண்டா? அடியே, அவசரப்பட்டு எனக்கு பொறுப்பு இல்லாதவன்னு பேரை வச்சிடாரு. மனசுக்குள்ளேயே கட்டடத்துக்கு அஸ்திவாரத்தை போட்டு வச்சிருக்கேன்டி. என்னதுங்க? நம்ம பக்கத்து வீட்டு முரளிய பத்தி நீ என்ன நினைக்கிற? அவனுக்கு என்னங்க, பையன் பார்க்க லட்சணமா தான் இருக்கான். இருக்கல்ல, அப்புறம் என்னடி இழுக்கிற? இருந்தாலும் 1000 காலத்து பயிர் இல்லீங்களா, அவசரப்பட்டு விதைய ஊனிட முடியுமா? பையன் என்ன குளமோ கோத்திரமோ? கொல்லமா? அடி போடி உங்க கொல்லமும் கோத்திரமும். நீ என்னமோ நவாபு பரம்பரையில போறத மாதிரி பேசுற. அடி போடி, நம்ம கோத்திரத்தை தோணுனா குப்பை தாண்டி கிளம்பு. அப்பனாத்தா காலத்துல இருந்து ஆடு மாடு மேய்ச்ச குடும்பம் ஒண்ணுது, அடுப்பு கறிவித்த குடும்பம் என்னது. தினம் வேணாங்க. என்னது கவுந்தடிச்சு படுத்துக்கிட்டா? குட்டி குட்டிக்கண்ணா கோமடா. ஆமா, எவ்வளவு நவாபு பரம்பரையில பிறந்தவ இருப்பா, அவளை போய் கொஞ்சுங்க. அடியே, ஒரு கணக்குக்கு சொன்னேன். கடைசி நேரத்துல கொள்ளி வைக்க ஆம்பளை புள்ள இல்லையேன்னு நீ புலம்ப கூடாது, புரியுதா? ஆத்துக்கு ஒரு ஆம்பளை புள்ள வேணும்னா இப்படி படு, இல்லன்னா ஆடவா சோதிச்சுட்டியாடா. சுமதி, ஒத்த கையில அந்த ரேடியோவை திருக்கிட்டு போ, நியூஸ் கேட்போம். பேப்பர் தான் படிக்கிறீங்களா? இப்ப எதுக்கு ரேடியோ நியூஸ்? பேப்பர்ல வந்திருக்கிற நியூஸும் ரேடியோல சொல்ற நியூஸும் ஒன்னா இருக்கான்னு வெரிஃபை பண்ணிக்கிட்டான். பிரதமர் மக்களுக்கு ஆற்றிய உரையில் இந்திய பொருளாதாரத்தை சீர்குலைப்பது வர்த்தக சூதாடிகளும் இடைத்தரகர்களும் என்றார். மக்களை கொள்ளையடிக்கும் வாங்குவோருக்கும் விற்போருக்கும் இடையே கொள்ளை லாபம் பெறும் இடைத்தரகர்களை அரசு அதிகாரிகள் விழிப்புடன் கண்காணிக்கிறார்கள். அவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கவும், அரசு விநியோகத்தின் மூலம் தரகர் முறை ஒழிக்கப்படவும் அரசு
போர்டு இருந்ததுனால ஒருத்தரோ 2 பேரோ வந்துகிட்டு இருந்தாங்க. அதையும் கைட்டிட்டு வந்துட்டீங்களா? இனிமே அவ்வளவுதான். சும்மா சொதப்பாத. என்னடி இது? என்னைக்காச்சும் ஒரு நாள் சாயங்காலம் கொஞ்சம் போட்டு வந்தாலே போதும் கொள்ளன்னு வீட்டையே 2 ஆக்கிடுவேன். இன்னைக்கு காலங்காத்தால நீயே கலந்து கொண்டு வச்சுட்ட. ஆமா, ராவுத்தரே புள்ள திங்கிறாராம். குதிரை கோதுமை ரொட்டி கேட்ட கதையெல்லாம் இருக்கு. இந்த பாருங்க, காப்பி எடுத்து ஊத்திக்கிட்டு கிளாஸ கொடுங்க. இது காப்பியாமா? இல்ல, அந்த காலத்துல காப்பின்னா பாலெல்லாம் ஊத்திதான் எங்க அம்மா கொடுப்பாங்க. போதும் போதும், உங்க கிண்டலும் கேலியும். காலங்காத்தால டிகிரி காப்பி போட்டு கொடுக்க நான் என்ன புறக்கடையில காரம் பசுவியா கட்டி வச்சிருக்கேன்? காலையில 5 மணிக்கு பால் வாங்க போன அந்த பொண்ணை இன்னும் காணா. என்னோட கொடுங்காலத்துக்கு எனக்கு வந்து வாச்சதெல்லாம் நொண்டியும் சண்டியும். ஏண்டி நான் என்ன நொண்டி அடிச்சுட்டு ஆடி இருக்கிற? உன் கழுத்துல தாலி கட்டின புருஷண்டி. அட, உங்களை யாருங்க சொன்னா? காப்பி எடுத்து குடிங்க. குட்டியே, குட்டிக்கண்ணு, ஐயா கோவிச்சுக்காம ஓடி போய் கொஞ்சம் ஊறுகாய் எடுத்துட்டு ஓடி வா. ஊறுகாயா? எதுக்குங்க? இந்த கலர்ல நான் எதை குடிக்கணும்னாலே எதையாச்சும் ஒண்ணு தொட்டுக்கணும். பழக்க தோசண்டி. 20 வருஷமா இப்படி வெட்டி வெட்டி தாண்டி கழுத்தும் தலை ஒரே மாதிரி இருக்கு. வணக்கங்க, என் பேரு முரளி. பர்சவாக்கத்துல இருந்து வரீங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? பக்கத்து விட்டா வாடகை கேட்கணும். அதனால எங்க வீட்டுக்கார பாக்கிறதுக்காக மோட்டார் பைக் ஏறி வரீங்க. என்ன பாக்குறீங்க? உங்களுக்கு காஃபி பிடிக்காது, பால் தான் பிடிக்கணும் எங்க வீட்டுக்கார சொன்னாரு. அதனாலதான் கொண்டு வந்தேன். கரெக்டா? மோட்டார் பைக்ல இருந்து பால் வரைக்கும் எல்லாம் கரெக்டுங்க. பால் அரிப்போதே எடுத்து குடிங்க. இருக்கட்டுங்க. அட, எடுத்து குடிங்க தம்பி. அவர் குளிச்சுக்கிட்டு இருக்காரு, இத வர சொல்றேன். குளிக்கட்டுங்க அவரு? குளிச்சதுக்கு அப்புறம் தான் தம்பி. தம்பி உட்காருங்க. உட்கார்ந்துட்டு தான் சார் இருக்கேன். அப்படியே பக்கத்துல தினத்தந்தி பேப்பர் இருக்கு, எடுத்து படிக்கிறது. படிச்சுக்கிட்டு தான் சார் இருக்கேன். பக்கத்திலேயே பால் இருக்கு, அதையும் எடுத்து சாப்பிடுறது. சாப்பிட்டுக்கிட்டு தான் சார் இருக்கேன். அப்படியே கன்னத்துல 2 போடுறது. போட்டுட்டு தான் சார் இருக்கேன். அடியே, தம்பி வந்திருக்குது பாத்தியா? அவங்களுக்கு என் ஜாதகத்தை தவிர மத்த எல்லா விவரமும் மனப்பாடமா தெரியும் சார். ராத்திரி பூரா நாங்க 2 பேரும் தூங்கவே இல்லையே. உங்களை பத்தி ஒரு மாநாடே நடத்தி முடிச்சிட்டோம். அப்போ வீட்டு பிரச்சனை தான் தம்பி மாநாட்டுக்கே டைட்டில். பக்கத்து வீடு கிடைக்குமா சார்? கிடைக்கும். மாவா? நீங்க என்னங்க மாவு தோசைன்ட்டு? என் அண்ணன் மக வீடுங்க. அந்த வீட்டை உங்க சொந்த வீடு மாதிரி நினைச்சுங்க. நம்ம வீட்டுல ஏதாவது தேவைப்பட்டா வெக்கப்படாம கூச்சப்படாம வந்து கேளுங்க, கேட்டது கிடைக்கும். என்னால உங்களுக்கு ஏன் சார் வீண் சிரமம்? என்ன சிரமம்? இதெல்லாம் ஒரு சிரமம்னா மனுஷாளுக்கு மனுஷாள் பழக என்னங்க பண்றது? சரி சரி வாங்க. என்னமா? ஒண்ணுமில்ல. அதான் தருவல்ல, அலையிறிய. மாமா, கீழ் போர்ஷன் காலியானாலும் ஆச்சு. வீடு வாடகை கேட்டு வரவனுக்கு எல்லாம் பதில் சொல்லி மாறல. வர்றவனுக்கு எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி கல்யாணம் ஆகாத மொட்டை பசங்க வரானுங்க. வாஸ்தவமான பேச்சுங்க மாப்பிள. ஏதோ இந்த வாடகை காசுக்கு நம்ம ஆசைப்பட்டுட்டு வாலிப பசங்களை குடி வைக்கிறோம்னு வைங்க, வயிற்றுல புள்ள பூச்சியை கட்டிட்டு இருக்கிற கடை மாதிரி தான் சார். சுரண்டாத. என்ன? ஒண்ணுமில்ல. வீடு வேணுமா வேண்டாமா? அதுவும் இல்லாம இந்த வயசு பையங்களை குடி வச்ச 3வது நாளே அக்கம் பக்கம் திருதிருன்னு பாப்பாருங்க. பக்கத்து வீட்டு கதவு திறந்து ஏதாவது பொண்ணு தலையை நீட்டிச்சுன்னு வைங்க, அம்மா தாகமா இருக்கு கொஞ்சம் தண்ணி தர்றீங்களான்னு கேட்பானுங்க. அவ தண்ணிய தந்தா தாகத்தோட பாப்பானுங்க, கைய தொட்டும் வாங்குவானுங்க. பட்ட கைய படக்குன்னு உடைக்காம விட்டுட்டோம், பல்ல காட்டிட்டு பேரையும் கேட்பானுங்க. அவ தப்பி தவறி பேரை சொல்லிட்டான்னு வைங்க, அப்புறம் டிராமா சினிமா பீச்சுன்னு சுத்தி சார் சுரண்டாதே. அவளை 10வது மாசம் ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்த்து அவ அப்பா ஆயிடுவான். சார் இல்ல சார், எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. ஐயோ ஐயோ மாப்பிள, நீங்க பயப்படுற அளவுக்கு ஒண்ணு இல்ல. தம்பி பேரு முரளி, பக்கத்து ஊரு, பொறுப்பான புள்ள. இந்த சுதர்சன் அது என்ன கம்பெனி? ட்ரேடிங் கம்பெனி. ட்ரேடிங் கம்பெனில மேனேஜ் உத்தியோகம் பாக்குறாரு. தம்பிக்கு 15 ரூபாய் சம்பளம். 100 ரூபாய் சம்பளம். இல்ல சார், சம்பளமே இல்லையாப்பா? 1500. 1500 ரூபாய். நீ ஏன் கும்பிடுற? அதனால வாடகை ஒழுங்கா வந்துரும். தம்பிக்கு கீழ் போசன வாடகை கூட்டலாம்னு நினைக்கிறேன். நீ என்னன்ற? என்னமோ மாமா, பயப்பட வேண்டிய நீங்களே சொல்லிட்டப்ப எனக்கு ஒண்ணு இல்ல. சார் நீங்க கவலையே பட வேண்டாம். உங்க வீட என் சொந்த வீடு மாதிரி நினைச்சுக்கிறேன். உன் வீடு மாதிரி நினைச்சு வீட்டை வேலை பேசாம இருந்தா சரி. 15ஆம் தேதி என்னங்க இது? கூட தெரியுது. மாப்பிள தம்பி எப்படிப்பட்டவரு என்னன்னு போய் விசாரிச்சுட்டு வாங்கன்னு உங்களை ஊருக்கு அமிச்சா மார்க்கெட்டுக்கு போய் கறிகா வாங்கிட்டு வந்திருக்கீங்களே. வாய மூடி. உன் புருஷனை பத்தி என்னைக்காவது நீ உயர்ந்த அபிப்பிராயம் வச்சது உண்டாடி?
ஏண்டி காசு கொடுத்து வாங்குற அளவுக்கு நான் என்ன மடையனா? மாப்பிள்ளை வீட்டுல ஓசிலே வாங்கிட்டு வந்துட்டேன்டி. என்னது மாப்பிள்ளை வீட்டுல இருந்து ஓசிலியா? உங்களுக்கு ஏதாவது இருக்கா? இந்த மாதிரி எல்லாம் பேசினா எனக்கு எரிச்ச வரும். ஆமா, இந்த ரோஷத்துல மட்டும் ஒண்ணும் குறைச்சல இல்ல. சம்பந்தமே பேசாம சம்பந்தி வீட்டுல கை நீட்டினா அவங்க உங்களை பத்தி என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? இவங்கிட்ட வரதட்சணை எதிர்பார்க்கறதுல புண்ணியம் இல்லைன்னு நினைப்பாங்க. வேற என்ன? சரி, அதை விடுங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எப்படி? நம்ம அந்தஸ்துக்கு ஏத்த இடமா இல்ல குறைச்சலா இருக்குமா? நமக்கு அவங்களுக்கு ஏணி வச்சாலும் எட்டாது, அந்த அளவுக்கு வசதி இருந்தாலும் நம்ம பொண்ணோட போட்டோ எடுத்து காட்டினேன். கப்பனு குப்புற விழுந்தவங்க 1 மணி நேரம் எந்திரிக்கல. அப்புறம் நான் தாண்டி தண்ணி தெளிச்சு எழுப்பி விட்டேன். நிஜமாவா? ஆமாண்டி. மாப்பிள்ளையோட அப்பாவுக்கு அம்மாவுக்கு நம்ம பொண்ணு ரொம்ப புடிச்சு போச்சு. பொண்ணோட போட்டோவை கொடுங்க, நாங்க மாப்பிள்ளை கிட்ட காட்டிட்டு முடிவு சொல்றோம்னு சொன்னாங்க. மாப்பிள்ளை கிட்ட நீங்க என்னங்க புதுசா காட்ட போறீங்க? மாப்பிள்ளை தான் தினம் தினம் பாத்துக்கிட்டு இருக்காரு என் பொண்ணு அப்படின்னு சொன்னேன். அப்படியே அசந்து போயிட்டாங்க. அப்புறம் என்ன சொன்னாங்க? அப்புறம் என்ன, நான் விவரத்தை சொன்னேன். முரளி நம்ம பக்கத்து வீட்டுல குடியிருக்காரு, நம்ம பொண்ணு மேல உயிரையே வச்சிருக்காரு, அதனாலதான் நான் சம்பந்தம் பேசலான்னு வந்தேன்னு சொன்னேன். அடுத்த வாரமே நாங்க வர்றோம். நிச்சயதார்த்த